இதையெல்லாம் தாண்டி வெட்கப்படக்கூடிய ஒன்று, माननीय श्री மகாத்மா दिनेश காந்தி कामात जी, அவர்களுடைய பெயரை माननीय எடுத்திருக்கிறீர்கள். श्री दिनेश மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க. அட மானம் கெட்டவனே, மகாத்மா காந்தி மேல உனக்கு இவ்வளவு அபிப்பிராயம் இருந்தா தமிழ்நாட்டில் போட்டப்பட்ட திட்டங்கள்ல ஒரு திட்டம் மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்கியா? அப்ப நீ மானம் கெட்டவன் தானே. நான் சொல்றேன், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் தமிழ்நாட்டில் 5 பெரிய திட்டங்கள் போட்டோம். அதுல 4 திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி தேசப்பிதா பேர் வச்சோம், ஒண்ணுதான் கலைஞர் பேர் வச்சோம். அதனால நாங்க மகாத்மா காந்தி மேல அபிப்பிராயம் கொண்டவங்க. மகாத்மா காந்தி பேரை மோடிஜி அவர் எடுத்துட்டார், நாங்க போராட்டம் பண்ண போறோம் சொன்னா வரவேற்கலாம். மானங்கட்டவனே, கலைஞர் பேரும் நம்ம அண்ணா பேரை தவிர உனக்கு எவனா பேர் தெரியுமா? பெரியார். இந்த 3த்தையும் பிடிச்சிட்டு தானே தொங்குற. இன்னைக்கு கூட கள்ளக்குறிச்சியில போய் கலைஞர் சிலையா திறக்கிற, ஊர் ஊரா போய் திறந்து நிற்கிற. திறந்து என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? திறந்து கேட்பாங்களா கேள்வி? அப்ப என்ன இந்த விஷயத்துல எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர்களை மட்டுமே நீ பெரும்பான்மையா எல்லா இடத்துலையும் காட்டிட்டு, அது கூட நம்மளுடைய கவர்னர் ஒரு கேள்வியில் எழுப்பியிருந்தார். தமிழ்நாட்டில் 18 இருக்கைகள் கொண்ட பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த 18ல பாரதியாருக்கு ஒரு இருக்கை கிடையாது. அந்த பல்கலைக்கழகத்துல 15 திராவிட தலைவர்களுடைய இருக்கைகள் தான் இருக்கு. அதுல 2 கலைஞர் பேர்ல இருக்கு. கேட்டா இவங்க வந்து மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க, எங்களால முடியல, தூங்க முடியல, தேசப்பிதா பேரை எடுத்துட்டாங்க, அதனால எங்களால தூங்க முடியல. அவங்க தெளிவா வந்து விக்ஷித் பாரத்னு 1947 வல்லரசா போறதுக்கான திட்டங்கள் பேரை மாற்றி அமைக்கிறதா ஜி ராம்ஜின்னு வச்சிருக்காங்க.